யார் மனுஷனுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று சொன்னார்களோ, யாரை கண்டால் கல்லெறிவார்களோ அவர்களை கர்த்தர் ரட்சிப்புக்கு ஏதுவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு கடைசி காலத்தில் பயன்படுத்துகிற பாத்திரம். நான் எதையுமே குறையா சொல்லலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போய்விட்டவர்கள், ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். ஆனால் இன்னைக்கு தே ஆர் செட்டில்டு, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். இனி அவர்களால் இறங்கி பாளையத்துக்குள் போய் சண்டை போட முடியாது. அது என்ன காரணமோ அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரணம். கர்த்தர் யாரை தேடுகிறார் தெரியுமா? நீ லாய்க்கு இல்லை, நீ உருப்பட மாட்ட, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளை போல மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியதான உன்னுடைய ஜபத்திற்கு பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. ஏதோ உன்னுடைய அறைக்குள்ளே நீ முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்றிய அந்த ஜபத்திற்கு கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, லாசரு மரித்து போனான், மார்த்தாள் ஓடி வருகிறார். வந்து மார்த்தாள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். திருப்பி மரியாள் ஓடி வராங்க. ஓடி வந்து மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, சேம் வேர்ட், அதே வார்த்தை அச்சு பெசகாம சொல்றாங்க. கர்த்தரே, ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மார்த்தாள் பேசும்போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார், அவன் மீண்டும் உயிரோடு கூட வருவான். அவ சொல்றா, தெரியும் ஆண்டவரே, கடைசி நாட்களில் உயிரோடு கூட எழுப்புவேன். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பேசிக்கிட்டு இருக்காங்க, வேலை நடக்கல. ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை நடக்கல. இப்போ மார்த்தாள் போயிட்டாங்க. திரும்பி வசனம் சொல்லுது, கர்த்தர் மார்த்தாளை எங்கே சந்தித்தாரோ அங்கேயே நின்று கொண்டிருந்தார். த சேம் பிளேஸ். போயிட்டு மரியாதை வர சொல்றார், நீ போயிட்டு மரியாதை வர சொல்லுங்கிறார். மார்த்தாள் போய் மரியாள்கிட்ட சொல்றாங்க, போதகர் உன்னை அழைக்கிறார் என்று ரகசியமாய் அறிவித்தாள். மரியாள் வராங்க. வந்து மரியாள் சொல்றாங்க, ஒரே வார்த்தை, சேம் வேர்ட், வேற எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அவனை எங்கே வைத்தீர்கள்? இங்கே கான்வர்சேஷன் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. அடுத்த கேள்வி, அவனை எங்கே வைத்தீர்கள்? மார்த்தாள் அழுகிறதை கண்டு, கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் குஷ்டரோகிகளை தேடுகிறார். இப்பொழுது இவன் யார் தெரியுமா? பரவாயில்லையா, செத்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சாகதான் போறோம். சீரியர் பாலத்துக்கு செத்தாலும் சாகதான் போறோம். இங்கே சாப்பிடாம சாகிறதுக்கு அங்கே போய் சாப்பிட்டுட்டு சாவோம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ உலகத்தில் வாழ்ந்து, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது, உலகத்தில் வாழ்ந்து இவங்கெல்லாம், நான் பேசுறது எல்லாமே கிறிஸ்தவங்க தான், நல்லா சம்பாரிச்சு நல்ல வீடு வாசல் கட்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து, பேர பிள்ளைகளை பார்த்து, நல்ல ஒரு 70 வயசுல கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு போஸ்டர் அடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கு. அதே நேரத்தில் 45 வயசுல அந்தமான் தீவுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போய் அங்க இருக்கிறதான ட்ரைபலால குத்தி கொலை செய்யப்பட்டு செத்தவனும் இருக்கிறான். இந்த சாவு எந்த சாவு? இவர் சாவு என்ன? பூரண வயதுள்ளவராய் அநேகருக்கு தெரிந்து போஸ்டர் ஒட்டி, ஊரெல்லாம் போஸ்டர் ஒடிச்சு ஐயா செத்துட்டாருன்னு இவர் சாவுக்கு 1000 பேர் வருவான். ஆனால் அவன் சாவுக்கு, ட்ரைபல் சாவுக்கு ஒருத்தனும் வரமாட்டான், ரத்த சாட்சியா மறிச்சிருப்பான். ஆனால் ஒன்று தெரியுமா? அவன் பரலோகத்துக்குள்ள நுழையும் போதுதான் உட்கார்ந்திருக்கிற தேவன் எழுந்து நின்று வரவேற்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தேவான் சாகும்போது தேவன் நிற்கிறார். அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தேடுகிறார். நீ நல்லா வாழ்ந்து சாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா பயலும் தான் சாவுறான். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனும் அப்படி தான் சாவுறான். உலகத்தில் நான் பிலீவர்ஸும் அப்படி தான் சாவுறான். இது என்ன பெரிய பெரிய ஆசீர்வாதமான மரணம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து பிள்ளைக்குட்டியை பார்த்துட்டு சாவறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதமான மரணம்னு நீங்கள் மாயையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அது வசதியாக இருக்குது. இப்போ அந்த மரணத்துக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த மரணத்துக்கும் ஸ்தேவான் கல்லெறிஞ்சு செத்த மரணத்துக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்குது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறதான கூட்டம் எங்கே? ஆண்டவருக்காக சவால் விட்டு நான் போறேன் பாளையத்துக்கு, என்ன கடைசியாக சாகத்தானே போறோம், விடுறா போலாம் அப்படிங்கிற கூட்டத்தாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இயேசுகிட்ட வரவங்களுடைய விண்ணப்பம் என்னவா இருக்குது?
சபைக்குள்ள கால் வைக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்த்து இயேசுகிட்ட வரோம்? நல்லா வாழணும். அதானே அதானே இயேசுநாதர் கூப்பிட்டா அத்தனை பேரும் எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா? அதை கரெக்டாக ஒரு ஆள் தான் சொல்லுவான் பைபிளில். இயேசுநாதர் எதற்கு கூப்பிட்டாருன்னு ஒரே ஒருத்தன் தான் கரெக்டாக சொல்லுவான். யார் தெரியுமா? தோமா சொல்லுவார், வாருங்கள் அவரோடு கூட போய் சாவோம்பா. இல்லை, அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். பேதுரு கூட கேட்பாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யோவானும் யாக்கோபும் கேட்பாங்க, உங்கள் ரைட்டு லெஃப்ட் நாங்கள் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாங்க. இவன் ஒருத்தன் தான் கரெக்டாக சொன்னான், வாங்கடா எதுக்கு வந்தோம், கூட போய் சாவோம் வாங்க. அவன் சொன்னது சரியோ தப்போ, ஆனால் அதான் கரெக்டு. இயேசுநாதர் கூட நம்மை அழைத்தது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா மாம்சம் சாகணும். மாம்சம் சாகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இன்றைக்கி நாம் இயேசுநாதர்கிட்ட வர்றதே எப்படி வந்துட்டோம்? சர்ச்சுக்குள்ளே கால் வைக்கும் போது வனாந்தரத்தில் நயங்காட்டி கூப்பிட்றது வேற. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வனாந்தரத்தில் நயங்காட்டி கூப்பிடுவார். எப்படி? ரோட்டில் பிரசங்கம் பண்ணும்போது, தெரு பிரசங்கம் பண்ணும்போது, ட்ராக்ஸ் கொடுக்கும்போது இயேசு சுகமளிக்கிறார், உண்மை. இயேசு விடுதலையாக்குகிறார், உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மை. எதுவும் இல்லை. இதெல்லாம் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி சாக்லேட் கொடுத்துருவோம். உள்ளே வந்து வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்ப்போம்? நீ சாகிறதுக்காக வளர்க்கப்படுற. ஆமாம், அதான் உண்மை, நிஜம். அதான் நீங்கள் யோசித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதுக்கு உருவாக்குனாரு? சிலுவையில் அறையப்படுவதற்கு. இயேசு பிறக்கும் போதே என்ன தெரியுமா? உலகத்தை ஆளுகை செய்கிறவர் பிறக்கிறார்னு இல்லை, சகல ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பின்ன அவருக்கு பின்னாடி போற உங்களுக்கு எனக்கும் என்ன கன்ஃபார்ம்? நாம என்ன வச்சிருக்கோம்? இயேசுநாதரையும் இந்த 10-11 ஆசீர்வாத கடவுளா மாற்றி வச்சிருக்கிறோம். இங்கே ஆசீர்வாதம் இல்லையா? நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் எது முதல்ல அதை சொல்லுங்க. கண்டுபிடிச்சா பாருங்க. ஒருத்தன் குஷ்டரோகி போனா எடுத்துன்னு வந்தான், சேர்த்துக்கிட்டான். 2வது ட்ரிப்பு போனா எடுத்துட்டு வந்தான், சேர்த்துக்கிட்டான். 3வது ட்ரிப்பு போயிட்டு சொல்றான், நாம் செய்கிறது நல்லதல்ல. ஏன்? நமக்கே சேர்த்துக்கிட்டு இருக்கோமேடா, நமக்கே சாப்பிட்றோமே, நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே. இது என்னடா வாழ்க்கைன்னா குஷ்டரோகிக்கு தெரியுது. நம்ம ஆளுக்கு மண்டையில மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. 58 வயசு வரைக்கும் சேர்த்துக்கிட்டே இருக்கு. குஷ்டரோகிக்கு வந்த ஞானம் எப்போ வரும்? 3 தடவையில் அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. நமக்கே சேர்த்துக்கிறோமே, நம்மளே சாப்பிட்றோமே, நாம் செய்கிறது நல்லதல்ல. இது என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.